ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நார்மலான ஒரு vlog தான். இது வந்து கஸ்டமருக்கு நான் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. டெய்லரா இருக்கிறவங்களும் பாருங்க. இது வந்து உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நான் வந்துட்டு ஒரு கஸ்டமர் கிட்ட ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம். பட் இது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா வந்துட்டு இது நிறைய பேர் வந்து இதே மாதிரி இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இதை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ என்ன அப்படின்னா, நான் ரொம்ப எதுவுமே பேசாம டக்குன்னு வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு சுடி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அளவு சுடி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அளவு எடுத்தும் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அளவு எடுத்ததும் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அளவு சுடி கொடுத்து ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ பிளவுஸும் பண்ணாங்க. பட் ஆனா அவங்க மறுபடியும் பிளவுஸ் கொடுக்கல. நானும் அதை பத்தி பெருசா கேட்டுக்கிறது, ஏன்னா அவங்க அதிகமா பண்ண மாட்டாங்களா. ஸோ அதனால நானும் பெருசா அதை கண்டுக்கிறது இல்லை. அப்புறமா வந்து கடைசியா வந்துட்டு 2 சுடி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொல்றப்பவே, அக்கா ஒரு சுடி தேய்ங்க இந்த அளவுல பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த தைச்சுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு தடவை சுடி கொடுக்குறப்பையும் ஒரு தடவை கூட இது வரைக்கும் வந்துட்டு ஓகேங்க இதை ஸ்டிச் பண்ணிருங்க, இதே அளவு தான் இதை ஸ்டிச் பண்ணிருங்கன்னு சொன்னதே கிடையாது. எவ்ரி டைம் கொடுக்குறப்ப ஒன்னு ஸ்டிச் பண்ணுங்கக்கா, பார்த்துட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம், பார்த்துட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு இப்படியே தான் சொல்லுவாங்க. நானும் வந்துட்டு அது பெருசா கேர் பண்ண மாட்டேன். சரி அது ஒவ்வொருத்தரும் அப்படிதான், கொஞ்சம் ஏதாவது அதுல ஆல்டர் இருக்கும், அப்புறம் அதனால சரி அந்த மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ இப்போ என்னன்னா, லாஸ்டா கொடுத்தப்ப நான் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணப்ப நான் தெளிவா சொல்லியிருப்பேன். நான் எல்லா கஸ்டமருக்குமே சொல்றதுதான், அளவெடுத்தா இது வந்து ட்ரையல் தாங்க. நான் வந்து உங்களோட ஹைட்டுக்கு பாடிக்கு தகுந்த மாதிரி எப்படி வச்சா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி வைக்கிறேன். கழுத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்படி பாக்குறப்ப தெரியாது, போடுறப்பதான் தெரியும். அது ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது, இறக்கமோ இல்ல உயரமோ கம்மியா வைக்கணுமோ இல்ல அகலமோ ஏதாவது ஒண்ணு மொத்தத்துல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த இதுல வந்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன். அது சுடியா இருக்கட்டும், பிளவுஸா இருக்கட்டும். சோ நம்ம தைக்கிறதுல ஒரு 95% வந்துட்டு கரெக்டா தான் இருக்கும். ஒரு 5% அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வைக்கிறது அவங்களுக்கு மேபி அது செட் ஆகாம இருந்திருக்கலாம், இல்ல அவங்க எப்பவுமே போடுறது வேற மாதிரி கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு 5% ஆளுங்க வந்து சொல்லிருவாங்க. அப்புறம் நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த பிளவுஸ்ல அது பாட்டுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். சோ அப்படிதான் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் கரெக்டா தான் இருக்கு. நான் கரெக்டா தான் இருக்கு, நீங்க ஏன் சொல்ல வரீங்க அப்படி நான் சொல்ல வரல. பட் இது வந்து சில பேர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையே ஆகாத ஆளுங்களுக்காக நான் இதை சொல்றேன். சோ இதை பார்த்தா ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒரு மனசுல என்ன இருக்குன்னா, ஒருவேளை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால நாங்க ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிருந்தோம். இந்த மாதிரி எத்தனை டெய்லர் வந்து அப்செட் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு அது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சோ நம்ம வந்து இவ்வளோ வருஷம் தைக்கிறோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நம்மளுக்கே அந்த ஒரு இது இருக்குன்னா, அப்ப புதுசா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 2-3 வருஷம் தைக்கிறாங்க, இல்ல புதுசா தான் வந்திருக்காங்கன்னா அவங்க அந்த டெய்லரோட நிலைமை எப்படி இருக்கும். சோ அதுக்கான ஒரு இதுதான். சோ அதே மாதிரி அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்த எல்லாமே எனக்கு வந்து அப்படி பாக்குறப்ப பர்ஃபெக்டா எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. இப்போ நார்மலா நீங்களே சொல்லுங்க, ஒரு கழுத்தோட உயரம் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த சேஞ்சஸ் வச்சாதான் தெரியும். அது இறக்கமா இருக்கட்டும், கம்மியா இருக்கட்டும், உயரங்கிறது ஒரு 1/2 இன்ச்சுக்காவது வச்சாதான் தெரியும். துளுண்டுதான் அக்கா இந்த பைப்பிங் இருக்குல்லங்க, இந்த பைப்பிங் அளவுக்கு மட்டும் எச்சு வையுங்க அப்படிம்பாங்க. சோ அது வந்து சொல்றது ஈஸி, ரொம்ப ஈஸி தான். ஒரு புள்ளி அளவு வச்சு வைங்க அப்படின்னால சொல்றது ஈஸி தான். பட் ஸ்டிச் பண்றப்ப அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி அப்புறம் இறக்கமும் அப்படித்தான். இப்போ ஒரு 30 இன்ச்சு இறக்கம் அப்படின்னா, அக்கா ஒரு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து வையுங்கக்கா. என்ன ஒரு அந்த 1/4 இன்ச்சுல அது பெருசா என்ன தெரிஞ்சிட போகுது, எனக்கு ஒண்ணுமே உண்மையாலுமே எனக்கு புரியல. சோ அந்த மாதிரி வந்து சொல்றவங்க அவங்க. ஆனா உண்மையால நான் வந்து அது எப்பவுமே அது பெருசா எடுத்துக்கிட்டதே இல்ல. பட் அண்ணா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன எப்படி தைச்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க மனசுக்கு வந்து நம்ம நம்ம வந்து இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அப்படிம்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், இல்ல இல்லைங்க, அது தெரியல, அவங்க மேபி அப்படி சொல்றாங்க, அப்புறம் சரியா போயிரு விடுங்க அப்படிமே. கடைசியா வந்து நான் கொடுத்திருந்தப்ப அந்த 2 சுடியில 1 ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே வந்து கொடுத்தாச்சு. இப்ப என்னன்னா, இப்போ நீங்க ஒரு அளவு சுடி குடுக்குறீங்கன்னா, அந்த அளவுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நீங்க கேட்கறது நியாயம். அது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா தைச்சுட்டு போன சுடிய வேற ஒரு டாப்போட அளவு வச்சு செக் பண்ணா இது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வேற ஒரு சுடி அவங்க வீட்ல இருந்து வேற ஏதோ ஒரு டாப்பு அது மேல வச்சு அத போட்டோ எடுத்து அதுல பாத்தீங்கன்னா உயரம் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் துளுண்டு, அந்த நம்ம மடிச்சடிக்கிறத விடவே கம்மியா தான் வந்துட்டு அந்த உயரம் வந்துட்டு வித்தியாசம் இருந்திருக்கு போல இருக்கு. அத வேற போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அண்ணா வெளியில பாத்திருக்காங்க. வெளியில பார்த்தப்ப அவங்க வந்து பேசியிருக்காங்க போல இருக்கு.
அவரு வந்து வேற ஒரு வேலையை வெளியில போயிருக்காங்க, அவங்களும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. சோ வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணா இந்த மாதிரி போன தடவை தைச்சதுங்கண்ணா கொஞ்சம் செட் ஆகல, ஒயரை வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு நீங்க கம்மி பண்ணணுங்கண்ணா, துளூண்டு வந்து எச்சிருக்குது அப்படின்னாங்களாமா. அப்புறம் அண்ணன் வந்துட்டு எப்படி எச்சிருக்குதுன்னு சொல்றீங்க, ஏன்னா அளவு சுடி எங்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அப்புறம் போட்டோல காட்டினாங்களா, வேற ஒரு சுடி வச்சு அதுல வந்து அளவு வச்சு செக் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ணா உண்மையாலுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா அது தைச்ச பிளவுஸ், சரி தைச்ச டாப்ல பழசு கொடுத்த அளவு டாப் வச்சு செக் பண்ணியிருந்தா கூட ஒரு நியாயங்களா, இவங்க வேற ஏதோ வீட்டுல இருந்த டாப்பை வச்சு போட்டோ எடுத்த வச்சு அதுல இருந்து இது சொல்றாங்களே, இது என்ன ஒரு இது அப்படின்னு அண்ணாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அண்ணா ஒரே வார்த்தையில நீ வந்து சுடி வாங்கிக்கப்பா, நான் அது தைக்கல, நீ வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. மேபி அந்த பொண்ணுக்கு அது காது கேட்கல போல இருக்கு. எங்கிட்ட வந்து அண்ணா சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு உண்மையா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் தைக்கவே முடியாது, இப்படி தைச்சா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும், அவ்வளோ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு ஒரு புள்ளி அளவு கூட மாறாம யாருமே தைக்க முடியாது, அப்படியே இருந்தா கூட அது அவங்க கொடுத்த அளவு டாப்ல வச்சு செக் பண்ணியிருந்தா கூட ஒரு நியாயம், இப்ப வீட்டுல வேற ஏதோ டாப்பு அதுல வச்சு செக் பண்ணா அது எந்த விதத்துல நியாயம், எனக்கு உண்மையாலுமே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுல, நீ நான்லாம் அவளுக்கு தைக்க மாட்டேன், நீ இனிமேட்டு அவகிட்ட வாங்கினேன்னு தெரியுமாம இருக்கிற சுடி எடுத்து கொடுத்துரு அப்படின்னாரு. நானு ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீ கம்முனு உனக்கு என்ன தெரியும், தைக்கிறவனுக்கு தானே தெரியும், அப்படி ஒரு மாதிரி அண்ணா எங்கிட்டயே கோவமா பேசினாங்க. அப்ப நான் வந்துட்டு ஐயோ இது எதுக்குடா நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு என்னும் போது அந்த பொண்ணு லேட்டா தான் வந்தாங்க. அப்புறம் வந்தோன்னையும் அக்கா சுடி சுடி குடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் நினைச்சுக்கிட்டேன் சரி அன்னைக்கு அண்ணா சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அது வந்து அதை வாங்க வராங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நான் அதே மாதிரி தைக்கல, அதை எதுவுமே பண்ணல, அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்தா அப்புறம் வந்து பாத்துச்சா, பாத்துட்டு அக்கா இந்த கண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கங்காட்டி, ஏங்கா தைக்கலையா அப்படின்ச்சு. இது என்னப்பா அண்ணா, நான் முழிக்கிற பேக்குன்னு அண்ணனையும் பாக்குறேன் அந்த பொண்ணையும் பாக்குறேன், இல்லப்பா அண்ணா சொன்னாங்க துணி வந்து வாங்கிக்கன்னு சொன்னாராமா, நீ அதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு நினைச்சேன் அப்படின்னு. இல்ல இல்லைங்கக்கா நான் ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னுச்சு. அப்படிங்காட்டி அப்புறம் நான் வந்துட்டு இல்ல இல்லப்பா அண்ணா வந்து குடுக்க சொல்லிட்டாங்க, ரிட்டர்ன் குடுக்க சொல்லிட்டாங்கப்பா, நீ வேற பக்கம் தைச்சுக்கோ அப்படின்னு. அப்படின்னோடனே சரின்ட்டு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்படின்னு திரும்பி 2 எட்டு வச்சுட்டு அப்புறம் திரும்ப வந்து ஏன் தைக்க முடியாதுன்னு சொல்றீங்க, காரணம் சொல்லுங்க அப்படின்ச்சு. அப்ப நான் சொன்னேன் இல்ல இல்லப்பா நாங்க இவ்ளோ பேர்த்துக்கு தைக்கிறோம், எவ்வளோ வந்து அளவு எடுத்துதான் முக்கால்வாசி தைக்கிறோம், அளவு கொடுத்து தைக்கிறாங்க, ஆனா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இப்படி எல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் சொன்னதே கிடையாது, ஒரு தடவை சொல்லுவாங்க, அதை நம்ம சரி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளவுதான். அதை தான் நாங்க தெளிவா எழுதியும் வைப்போம், அவங்க என்னென்னலாம் ஆர்டர் கேட்கறாங்கிறத தெளிவா எழுதி வைக்கிறோம், எழுதி வச்சு அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம். பட் நீங்க ஒவ்வொரு டைமும் இது வரைக்கும் ஆல்டர் சொல்லாம இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது, அது எப்படி உங்களுக்கு மட்டும் அப்படி ஆல்டர் வரும், சோ அது வந்து உங்ககிட்டதான் இருக்கு, எல்லாமே வந்துட்டு அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாதுப்பா. தெரியல, இன்னொன்னு நீங்க அளவு கொடுத்த டாப்பை வச்சு செக் பண்ணாம நீங்க வீட்டுல ஏதோ ஒரு டாப் எடுத்து அதை வச்சு செக் பண்ணியாலும் இப்படி எல்லாம் கேட்டா எப்படி, எங்களுக்கே டென்ஷன் ஆயிடுது, உண்மையாலுமே எங்களுக்கே எங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிரும் போல இருக்கு, இதுல நாங்க 2 பேர் வேற சண்டை போட்டுட்டு இருக்கோம். நான் என்னமே ஏன்னா கட்டிங் சுடி பொறுத்த வரைக்கும் அண்ணா தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க, என்னை கட் பண்ணவே விட மாட்டாரு. அப்படிங்கிறப்ப நான் வந்து அண்ணா கிட்ட திட்டுவேன், என்ன நீங்க தைச்சீங்க, என்ன கட்டிங் போட்டீங்க, அவங்க வந்து குறை சொல்றாங்க அப்படின்னு நான் அண்ணா கிட்ட சத்தம் போடுவேன், அண்ணா என்ன திட்டுவாங்க, சோ நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதா இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேண்டாம்ப்பா அது செட் ஆகாது, உங்களுக்கு வேற பக்கமே நீங்க தைச்சுக்கோங்க அப்படிங்காட்டி அப்படியாங்க்கா சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து அவர் சங்கடமா நினைச்சாலும் சரி நினைக்கிறீங்கனாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ சுடிங்கிறது இப்ப பிளவுஸ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டான ஃபிட்டிங்ல அப்படியே கச்சிதமா வந்துட்டு இருக்கும், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது கூட மைல்டா ஒரு துளியூண்டு வந்துட்டு லூஸோ டைட்டோ மேபி வரும் சில சமயம், அதுக்கு ரீசன் ஆல்ரெடி நிறைய வந்து நான் சொல்லியிருக்கேன், மெட்டீரியலோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அது நல்லா ஒரு ஒரு எப்படி சொல்றது எலாஸ்டிக் மாதிரி நல்லா விரியிற மெட்டீரியலா இருக்கலாம், இல்ல ரொம்ப அப்படியே கொஞ்சம் கூட பிளெக்சிபிளா இல்லாம மெட்டீரியலா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல மைல்டா வந்துட்டு நம்ம என்னதான் பெர்ஃபெக்ட்டா வச்சாலும் ஒரு சின்னதா லூஸோ டைட்டோ மேபி சம்டைம், அது என்னைக்காவது ரேரா சம்டைம் வரும். அதே மாதிரி அளவு எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா எவ்ரி டைம் நான் சொல்றது சில பேர்த்துக்கு மட்டும் கண்டிப்பா லூஸோ டைட்டோ வரும்பா, அது ஒன்ஸ் நீங்க இங்கேயே ட்ரையல் பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வந்து சொல்லியிருக்கேன், நிறைய அப்படிதான் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்பெல்லாம் மோஸ்ட்லி நம்ம பழைய அளவு பிளவுஸ் வச்சு தைக்கிறத விட அளவு எடுத்து தைக்கிறதா நிறைய நமக்கு வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. சோ அப்படிங்கிறப்போ சுடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்ல, அந்த புள்ளி அளவு கூட மாறாம எந்த டெய்லர்னாலுமே தைக்க முடியாது, நான் அடிச்சே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் டாப் கொடுக்குறாங்க, காட்டன் சுடி கொடுக்குறாங்க,
நான் அளவு எடுக்கிறப்பவே நான் தெளிவா சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு 30 இன்ச் ஒயர் எடுக்கிறேன்னா கண்ணு ஸ்டிச் பண்றப்போ ஒரு இன்ச்சு சேர்த்து 31 வச்சு கொடுப்பேன்ப்பா. ஒருவேளை இந்த காட்டன் தண்ணியில போட்டு சுருங்குச்சு அப்படின்னா அந்த 30 இன்ச்சுக்கு வந்துரும். அதுக்காக தான். ஒருவேளை நான் அப்படி வச்சு கொடுக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிடுமில்ல, நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அவங்களும் சொல்லுவாங்க ஆமாமாங்கக்கா நீங்க கொஞ்சம் சேர்த்தியே வச்சிருங்கம்மாங்க. அதே மாதிரி பேண்ட்டுக்கும் அப்படித்தான். இறக்கத்துலயும் அதே மாதிரி 1 இன்ச்சு சேர்த்தி தான் வச்சு கொடுப்பாங்க. ஒன்னா 2 பேண்ட்டை பொறுத்தவரைக்கும் 2 வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சோ அந்த மாதிரி வந்து நாங்களே சேர்த்தி தான் வச்சு கொடுப்போம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப அவங்களுக்கு 30 இன்ச் அப்படின்னா பெர்ஃபெக்டா 30 இன்ச் இருக்கணும். அது துணி தண்ணியில போட்டு சுருங்குறப்ப அது 1/2 இன்ச்சு தான் சுருங்குமா 1 இன்ச்சு சுருங்குமான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க என்ன அதுக்கெல்லாமா வந்துட்டு நம்ம கேரண்டி சொல்ல முடியும்? கண்டிப்பா முடியாது. யாருனாலுமே சொல்ல முடியாது இல்ல. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இல்ல எனக்கு தெரியும் இந்த துணி வந்துட்டு இப்படி சுருங்குன்னு என்னால கேரண்டியா சொல்ல முடியும்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். யாருனாலுமே சொல்ல முடியாது. அப்ப ஒருவேளை 30 இன்ச்சு வேணுங்கிற இடத்துல ஒரு 30.25 30 கூட மேபி அவ்வளவுதான் சுருங்கி இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு தான் சுருங்கி இருக்கும் அப்படின்னா 30 இன்ச்சு அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சு தான். 1/2 இன்ச்சு டாப் எச்சா போனதுனால உங்களுக்கு என்ன அப்படியே கால் வழியா இருந்துற போதா? அதுல என்ன வந்து மிஸ்டேக் வந்துற போதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நாங்க வந்து அப்ப உங்க நல்லதுக்கு தான் நாங்க செய்யறோம். சரி ஒருவேளை சுருங்குச்சுன்னா இன்னும் மேல ஏறிடுமில்ல. அப்ப பாவம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல போடுறதுக்கு. அதனால நம்மளே வந்து சேர்த்தி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நல்லெண்ணத்துலதான் செய்யறோம். எந்த டெய்லருமே வந்து நீங்க எக்கடை கெட்டு போங்க துணி கொடுத்தா போதுன்னு யாருமே செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சின்ன ஒரு அரை இன்ச்சு வித்தியாசம் உங்களுக்கு அதுல பெருசா என்ன அது வந்து வித்தியாசம் வந்துற போதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இனிமேட்டுக்கு நாங்க அதை 30 வச்சு கொடுத்துறோம். அது சுருங்கி அது மேல ஏறுனேன்னா ஏறாட்டி எங்களுக்கு என்ன போகுது? கேட்டா ஒரே வார்த்தை போடுறப்ப கரெக்டா இருந்துச்சு அவ்வளவுதான். அதுக்கு மேல சுருங்குறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு நாங்க ஒரு மாதிரி இதா பதில் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏன் வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட கிடையாம எப்படி நீங்க வந்துட்டு இருப்பீங்க? அப்ப உங்களால எந்த ஒரு கடையிலயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதனாலதான் நீங்க வந்து அங்கேயும் இங்கே அலைஞ்சுக்கிட்டே திரியுறீங்க. எத்தனை பேர் அலையறாங்கன்னு பாருங்க. ஒரு கடையில கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து நல்ல அப்ரோச் நல்லா இருக்கு, ஸ்டிச்சிங் நல்லா இருக்கு, பினிஷிங் நல்லா இருக்கு, சொன்ன டைமுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப யாருமே இன்னொரு கடையை தேடி போகவே மாட்டாங்க. ஏன் ஊர்ல 50 டெய்லர் கடை உருவாகுது அப்படின்னா இதுதான் ரீசன். ஏன்னா உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கவே முடியறது இல்ல. சின்ன சின்ன மைனூட்டான விஷயத்த கூட நீங்க வந்துட்டு அதை எடுத்து பாக்குறீங்க. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி கழுத்து அப்படிதான் கேட்டாங்க அவங்க. அந்த பைப்பிங் வச்சிருக்கிறோம்ல அந்த பைப்பிங் அளவுக்கு கீழே இருந்தா போதுங்கக்கா. அந்த துளூண்டு பைப்பிங் மேல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கழுத்து அப்படி இருக்கட்டமாவே இருக்க போது இல்ல மேல அப்படி குறவழி வரைக்கும் இருக்க போதா? அது ஒண்ணும் கிடையாது. அது கூட நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பீங்களா? எனக்கு சத்தியமா எனக்கு புரியவே மாட்டேங்குது அது. உண்மையில ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அப்ப இது நடந்து கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு இதை சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எங்க அதுக்கு முடியவே இல்லை. ஏதாவது டிப்ஸ் அது இதுன்னு போட்டுட்டு அதை விட்டுட்டேன். ஆனா சொல்லணுங்கிறது எனக்கு ரொம்ப மனசுல உறுதியா இருந்துட்டே இருந்துச்சு. எவ்வளவு டெய்லர்ஸ் யோசிச்சு பாருங்க. நான் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு பக்கம் எனக்கு உண்மையா சங்கடமா இருந்துச்சு. ஒரு கஸ்டமர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கஸ்டமர் போறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம வந்து எப்படி அடிமை கிடையாது. அடிமை வேலையெல்லாம் செய்ய முடியாது. யார் எது சொன்னாலும் அப்படியே வாய் மூடிட்டு எதுவுமே பேசாம அப்படியே வந்து நம்ம செய்ய முடியாது இல்லையா? நமக்கு தெரியும் நம்மளோட வேலையோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அப்படிங்கிறப்ப நம்ம போல்டா அந்த இடத்துல பேசணும். பேசலன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தலையில முளவாதான் இருக்கிறீங்க. நீங்க செஞ்சதுதான் தப்புன்னு ஒரே போட்டுற வேண்டியதுதான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் அப்புறம் தான் சரி அண்ணா நான் வந்து இன்னொன்னா உங்களுக்காக நாங்க சண்டை போட்டுக்க முடியாது. எங்க குடும்பத்துல சண்டை போட்டுட்டு நாங்க ஒன்னும் இது பண்ண முடியாது. அவ குடும்பத்துக்கு அவ சண்டை போட்டா நியாயம் தான். அடுத்தவங்களுக்காக எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது இல்ல. அண்ணா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. நீ அது வாங்கி துணி தைக்கிற மாதிரி தான் நான் இனிமேட்டு தைக்க மாட்டேன். நீ யாரையே வச்சு தைச்சுக்க அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையில. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அவர் அந்த அளவுக்கு சொல்றாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி நம்ம சொல்றது இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3.5 வருஷம் கடை வச்சதுக்கு அப்புறமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு தைக்க மாட்டேன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லி திருப்பி கொடுத்தது. ரொம்ப ரொம்ப மனசு சங்கடமா தான் இருந்துச்சு. இன்னொன்னா நான் வந்து சிலர் வந்து இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நான் யாருக்கிட்டையும் இது மாதிரி சொன்னதில்லை. ஆனா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மாதிரி சொல்லிடு இல்லைங்க எனக்கு டைம் இல்ல, இந்த நிறைய துணி இருக்கு இப்ப தைக்க முடியாது லேட் ஆகும் அந்த மாதிரி அப்படி சொல்லி அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க அப்படி ஃபேஸ்க்கு நேரம் சொல்றதுல எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லதான். சோ அப்படி இருக்கிறவங்களே நீங்க அவ்வளவு கோவப்படுத்துறீங்கன்னா அப்ப உங்களோட பேச்சும் உங்களோட நடவடிக்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா கஸ்டமருக்கு ஒரு துணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு புள்ளி அளவு கூட பெசகாம அப்படியே அச்சுல வாத்த மாதிரி எந்த டெய்லர் எந்த கொம்பனாலையும் தைக்க முடியாது. கண்டிப்பா தைக்க முடியாது. நீங்க அப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு புள்ளி அளவு பெசகாம எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. சில விஷயத்துல நாம சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். அப்படியே நீங்க வாழ்க்கையில எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணாம அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி நேரா போயிருவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை
வாழ்க்கையில எத்தனையோ விஷயத்த நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த புள்ளி அளவு கூட நான் வந்துட்டு மாற்றமே இருக்கக்கூடாது அப்படின்னா அப்ப நீங்க எங்கேயுமே தைக்க முடியாது. நீங்களே கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அப்புறம் தைச்சு பாருங்க. அப்ப தெரியும் அது வந்து ஏன் வந்து அப்படி வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னா அப்படி ஒருவேளை நாங்க மிஸ்டேக் பண்ணி அதை பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு நியாயமா இருந்திருக்கும். நான் அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா வாயே பேச மாட்டேன் அந்த இடத்துல. அப்படியே வாய் மூடிட்டு நின்னுட்டு சாரிங்க தெரியாம நடந்துச்சுங்க அப்படின்னு அவ்வளவு இதா சொல்லிடுவேன் நான். அப்புறம் அதையும் சொல்றாங்களா அந்த கீழே இறக்கம் துளுன்னு அதாவது ஒரு 4 இன்ச்சு தான் அந்த போட்டோல தெரியுதான். ஆனா இதை மட்டும் அடிச்சு கொடுத்துருங்கண்ணா. அது எப்படி நீங்களே சொல்லுங்க அந்த 4 இன்ச்சு துணி எப்படி மடிச்செடுப்பீங்க? அது கீழே யோசிச்சு பாருங்க. அது உண்மையாலும் அது ஏதாவது ஏத்துக்கிற அளவுக்கு இருக்குதான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி உண்மையால நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. 1 2 பேரெல்லாம் இல்ல, உலகத்துல 1000 பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் டெய்லர் எல்லாம் இந்த வேலை வேண்டாம்னு ஓட மாட்டாங்க சொல்லுங்க பாக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க டெய்லர் வேணும் நாயா அலையிறோம். ஆனா எந்த டெய்லரும் எங்களுக்கு கிடைக்கல. ரீசன் கேட்டா நாங்க நிறைய டெய்லர் வந்து இப்போ நாங்க எங்க ஊர் சைடு எல்லாம் போனா நாங்க ரொம்ப கிராம சைடு தானே, அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய டெய்லர்ஸ் இருந்தாங்க. அண்ணாவோட அந்த அந்த எப்படி சொல்றது அவங்க வயசுக்கு அவங்களோட கொஞ்சம் கீழே அப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களே கத்துக்கிட்டதான கிளாஸ் எல்லாம் கிடையாது இல்ல. அந்த மாதிரி ஜென்ஸுங்க நிறைய இருந்தாங்க. அண்ணா வந்து ஒரு நாள் போய் அலைஞ்சு தேடி எப்படியாவது டெய்லர் புடிச்சிடலாம், நம்மளால ஒருத்தனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சா அதுல 4 5 பேர் இருக்காங்க. அதுல நிறைய பேர் அந்த மோஸ்ட்லி 4 5 பேர்ல சொன்னவங்க ஒருத்தரே என்னமோ வந்துட்டு கார்மெண்ட்ஸ் அதுல அந்த கம்பெனி இருக்கும் இல்லையா, கார்மெண்ட்ஸே பெரிய கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டாங்களாம். இன்னும் மீதி 2 3 பேர் சொல்லியிருக்காங்க நாங்க வந்து காட்டு வேலைக்கு போறோம். காட்டு வேலைக்குன்னா இந்த வாழைக்காய் வெட்டுற வேலை எல்லாம் போவாங்க, கோசக்காய் அறுப்பாங்க இல்லையா அதுக்கெல்லாம் போவாங்க. சோ இதுக்கெல்லாம் கூலி ரொம்ப ஜாஸ்தியாம். காலையில ஒரு 7 மணிக்கு போனா மத்தியானம் 2 மணிக்கு வந்துருவாங்க. 800 ரூபாய் வந்து கூலி. அது பாட்டு கூலி வந்துரும். இங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு தைக்கணும். காத்தால 9 மணிக்கு வந்தா ராத்திரி 7 8 மணி வரைக்கும் உட்கார்ந்து தைக்கணும். அது முக்கி இப்படி பார்த்து அப்புறம் நீங்க கேக்குற அந்த 4 இன்ச்சு கூட புள்ளி அளவு கூட வித்தியாசம் வராம தைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். கண்ணை உறுத்திக்கிட்டு வேலை செய்யணும். அப்படி தைச்சா கூட அவங்களுக்கு அதே 700 800 தான் வரும் முன்னாடி எல்லாம். அப்ப அவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாரு, ஏன் இப்படி முக்கி வேலை செய்யாட்டி நாம கம்பெனி இப்படி போனா ஈஸியா வேலை வந்து 4 பேர்த்தோட பேசணுமா வேலை செஞ்சோமா வந்துடுமான்னு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கலாம். இதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு அந்த மாதிரி போயிடுறாங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உங்களாட்ட எத்தனை பேர் அவங்க பார்த்திருப்பாங்க வேலை செய்யறப்போ. இப்ப ஒரு முதலாளி வேலை இப்படி ஒரு ஏதாவது ஒரு இந்த மாதிரி சொல்றாங்க கஸ்டமர் அப்படின்னா அடுத்து போய் கேட்கறது அந்த டெய்லர் தான். சில முதலாளிங்க புரிஞ்சுப்பாங்க, சில முதலாளிங்க அப்படி கிடையாது. கஸ்டமர் போயிடக்கூடாதே அப்படின்ட்டு போய் டெய்லரை திட்டுறவங்க எத்தனை பேர், என்ன நீ தைச்ச இப்படி தைச்சிருக்க, அப்படி கஸ்டமர் வந்து குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, டெய்லர் அட போட அவன் வேலையை நெய்யும், இப்படி போனா ஈஸியா வந்துட்டு சம்பளம் வந்துடும். அதே மாதிரி பெயிண்ட் அடிக்க போறவங்க எத்தனை பேர் வந்து எங்களுக்கு இப்ப தெரிஞ்சு அந்த மாதிரி போறாங்க தெரியுமா? அதுக்கு ரீசன் என்னன்னா உங்க மாதிரி ஆளுங்கதான் உண்மையாலுமே. அப்புறம் டெய்லர் கிடைக்கல, டெய்லர் நல்லா தைக்கலன்னா நான் நீங்க நல்லா தைக்கிற டெய்லரையுமே இப்படி நோன சொல்றதா போச்சு. அப்புறம் எந்த டெய்லர் உங்களுக்கு கிடைப்பாங்க? அப்புறம் சில கடையில வாயே திறக்க முடியாது. அப்படியே கொண்டு போய் கொடுத்தா அவங்க தப்பாவே தைச்சு கொடுத்தா கூட அது நீங்க பதில் பேசவே முடியாது. அந்த இடத்துல கேட்டா என்னமாங்க, சரி வேற பக்கம் தைச்சுக்கணும் அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். அவங்க கிட்ட போய் நீங்க கம்முனுதான் பொட்டாட்டத்தை வாங்கிட்டு வருவீங்க. நாம வந்து நேர்மையா வேலை செய்யணும், வாங்குற காசை ஒட்டணும் அப்படின்ட்டு நம்ம அவ்வளோ மெனக்கெட்டு வேலை செய்யறோம் பாத்தீங்களா? அதனால நம்மளையெல்லாம் பார்த்தா இழிச்சு வச்சிங்களா தான் தெரியுது அவங்களுக்கு. உண்மையால எனக்குமே உண்மையால கோவம் தான், என்னடா இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்லுங்க தப்பு இல்ல. இப்ப நான் காசு வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு வேலையும் செஞ்சு கொடுக்குறோம். ஒண்ணும் நாங்களும் உங்களுக்கு சும்மா செஞ்சு தர போறது இல்லதான். ஆனா நாங்க நியாயமா தான் நடந்துக்கிறோம். நீங்களும் அதுக்கு ஓரளவுக்கு நியாயமா நடந்துக்கணும் இல்ல. ஒரு பாயிண்ட் அளவு கூட வித்தியாசம் வராம எப்படி வரும்? நாங்க உங்க நல்லதுக்கு தான் இந்த மாதிரி டைட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, தண்ணியில போட்டு சுருங்கிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு செஞ்சு கொடுக்குறோம். அந்த துணி எவ்வளவு சுருங்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அது நெஞ்சவங்களுக்கே தெரியாது, அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுல வந்து ஒரு சின்ன ஒரு அது சுருங்கு, இப்ப நான் 1 இன்ச்சு சுருங்குன்னு நினைச்சேன்னா அது ஒரு வேளை 1/2 இன்ச்சு சுருங்கி இருக்கலாம். அதுக்கு அது ஒண்ணும் குலக்குத்தம் எல்லாம் கிடையாது. அதனால எந்த ஒரு இதுவும் நடந்துட போறது இல்ல. அதை அட்ஜஸ்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன இது? அப்ப அடுத்த தடவை இதே மாதிரி சேம் மெட்டீரியல் கொடுக்குறப்ப அக்கா போன தடவை இதை அரைஞ்சுதான்க்கா சுருங்குச்சு, இப்ப 30 இன்ச்சு கட்டு வந்துருச்சுங்கக்கா, வேண்டாம் நீங்க 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துவீங்கன்னா வேலையே முடிஞ்சு போச்சு. எல்லா வேலையிலுமே ஒவ்வொருத்தரும் அனுசரிச்சு போனா மட்டும்தான் அந்த வேலை திருப்தியாவும் இருக்கும். அந்த வேலையை நீங்க வந்து கரெக்டா செஞ்சுக்கவும் முடியும். அப்படியெல்லாம் இல்ல, நான் வந்து காசு கொடுக்குறேன், நான் என்ன சொன்னாலும் இப்படிதான் செய்யணும், நீங்க அடிமை மாதிரி வேலை செய்யணும்னா யாருமே இங்க அடிமை கிடையாது. யாருக்கும் யாரு அடிமையும் கிடையாது. சரியா? சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்கேயுமே வந்துட்டு நல்ல முறையா ஸ்டிச் பண்ணி போட முடியாது. அப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க கொடுக்கறத வாங்கி போட்டுக்கிட்டு வர வேண்டியதுதான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லைன்னா அப்புறம் கம்மன் ரெடிமேட் எடுத்துக்க வேண்டியது. அதுதான் வேற வழியே இல்ல.
சோ டெய்லரா இருக்கிறவங்களும் நீங்க கரெக்டா தேங்க. நான் எப்பவுமே ஒரே இதுதான் சொல்லுவேன், நம்ம வேலையில கரெக்டா இருக்கணும். சோ அப்பதான் அடுத்தவங்க நம்மள ஏதாவது குறை சொன்னா கூட அந்த இடத்துல நம்மளால போல்டா பேச முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை வந்துட்டு அதுக்கு 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 எப்படி சொல்றது, அந்த அந்த போல்டா பேசுற அளவுக்கு தகுதியை நீங்க உருவாக்கிக்கோங்க. நீங்க போல்டா இருங்க, நீங்க நல்லா வேலை செய்யுங்க, உங்களோட வேலையில கரெக்டா இருங்க. இந்த மாதிரி எவ்வளவு நீங்க பண்ணி கொடுத்தாலும் அது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் தயவுசெய்து நீங்க தைக்கவே வேண்டாம் வேண்டாம். அதுல வர காசே நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்மள அப்படியே டவுன் ஆக்கிரும் அந்த விஷயம். அவங்க எப்ப பாரு குறை சொல்ல சொல்ல நமக்கு என்ன ஆகணும், ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்றோம், நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு நம்மளே நம்ம வந்துட்டு டவுன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப எந்த வேலையுமே நம்மளால வந்து செய்ய முடியாம போயிரும். அதனால ஏன் அந்த அந்த ஒரு இதுக்கு போகாட்டி, சோ அதனால அந்த மாதிரி கஸ்டமருக்கு நீங்க தைக்கவே வேண்டாம். உங்களை நம்பி கொடுக்கறவங்கள ஏமாத்தாதீங்க, கரெக்டா வேலை செய்யுங்க. சோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு நீங்க வேலை செஞ்சீங்கன்னாவே போதும். சரியா? உண்மையாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஐயோ டெய்லர் இல்லாத நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி எல்லாம் 4 பேர் வந்துட்டா நானே சில சமயம் அப்படிதான் யோசிப்பேன், இது ஏன் இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செஞ்சு இன்னும் கோடீஸ்வரர் ஆகிறத கெட்டு போச்சு, வாய்க்கு திங்கிறதுக்கே பெரிய போராட்டமா தான் இருக்குது, இது என்னமா இங்க கோடி ரூபாய் வர மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது, இதை ஏன் செய்யாட்டீங்க, கம்மன் போட்டாட்டு வேலைக்கு போனா கூட நிம்மதியா இருந்துக்கலாம்னு பல தடவை நானும் யோசிச்சிருக்கேன். ஆனா யாரோ ஒருத்தருக்காக என்னுடைய பேஷனை நான் விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? எனக்கு இது பிடிக்குது, நான் பிடிச்சுதான் இந்த வேலை செய்யறேன், சும்மா காசுக்காக கடமையான எந்த காலத்துலயும் நான் வேலை செஞ்சதே கிடையாது. அப்படிங்கிறப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுனால என்னுடைய வேலையை நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் போல்டா இருக்கேன், நான் தைரியமா என்னால அதை ஃபேஸ் பண்ண முடியுங்கிறதுனால நான் பண்றேன், அவ்வளவுதான். சோ கண்டிப்பா இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன இந்த அக்கா எப்ப பாரு இந்த மாதிரி கஸ்டமரே குறை சொல்றாங்கன்னு. நான் நல்லா பண்ண கஸ்டமருக்கும் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து நீங்க அது தப்பு செய்யறீங்க, சோ அதனாலதான் நான் வந்து சுட்டி காட்டுறேன். இதனால இப்ப வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு வேலை நீங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா கூட இதை பார்த்து நீங்க சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா உங்க டெய்லர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ உங்களால ஒரு மனுஷங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளவு மெனக்கெட்டு நான் சொல்றேன். சோ கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அக்கா நான் கொஞ்சம் இப்படிதான்க்கா வந்து யோசிப்பேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சுங்கக்கா அப்படின்னு 4 பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு அது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் சொன்ன விஷயத்த பார்த்து 4 பேர் மாறி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். சரி ஓகேங்க, கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய டெய்லரிங் கட்டிங் வீடியோ, டெய்லரிங் டிப்ஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே தட்டி விட்டுருங்க. சோ அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.